கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் விதிக்கும் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்து வந்தால் உலகில் உள்ள அனைத்து மக்களினங்களுக்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடும் போது நம் மேலதிகாரிக்கு எவ்வளவாய் பயந்து நம்முடைய வேலையை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நமது ஆண்டவரோ வானத்தையும் பூமியையும் காற்றையும் கடலையும் உண்டாக்கிய கடவுள். அவருக்கு நாம் எவ்வளவாய் பயந்து பயபக்தியோடு செயல்பட வேண்டும். நாம் அவ்வாறு நடந்தோமானால் ஆண்டவர் நம்மை உயர்த்தி நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். நமக்கு எதிராக வரும் பகைவர்களை முறியடிக்கும்படி அவர்களை நம்மிடம் ஒப்புக்கொடுப்பார். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் ஆசி வழங்கி நன்மைகளின் கருவூலத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் உயர்த்த வேண்டுமானால் நாமும் அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த தவக்காலத்திலே ஒரு முடிவெடுப்போம். இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாய் மாறுவோம். அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் போதிக்கும் வாழ்வினை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.